ஹாய், வெல்கம் டு விநாயகா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இயரிங்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிங் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து இயர் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ கிளியராக தெரியுது. இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் பண்ணால் தான் உள்ளே வந்து நம்மளால் பீட்ஸை வந்து உள்ளே போட முடியும். ஸோ வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து ஃப்ளாட் நோஸ் பிளேயர் வந்து நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொறுமையாக லைட்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து எது வேணுமோ அது வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பீட்ஸில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து என்கிட்ட அவைலபிளாக இருந்துச்சு, ஸோ அதனால் எடுத்திருக்கேன். அதாவது சில்க் த்ரெட்டில் வந்து ரேப் பண்ண எல்லோ கலர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளூ கலர், இது வந்து அகத் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜும்கா வந்து ரெடிமேடாக கிடைக்கிது. ஸோ இது மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் வந்து ரேப் பண்ணி இது டிசைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்ளே வந்துட்டு அந்த ஐபின்லாம் கொடுத்து செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து உள்ளே கோர்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு டிசைனிங் ஐடியாஸ் தான், நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு செயின் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பால் செயின் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் விட்டுட்டு அதை சுற்றி வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ இதுதான். இப்போ வந்து இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னா, இந்த பீட்ஸ்க்கு 2 சைடும் வந்துட்டு இந்த பீட்ஸ் இருக்கிற மாதிரி போட போகிறேன். அவ்வளோதான் கான்செப்ட்டு. சென்டரில் வந்து அந்த ஜும்காவை தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டதுக்கப்புறம் சென்டரில் இது வந்து சென்டரில் வந்துட்டு நான் இந்த ஜும்காவை ஹேங் பண்ணிவிட்டு திரும்ப இது ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் தான். இதே இதில் நீங்கள் லோரியல்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் ஹேங் பண்ணலாம். அதுக்கான டிசைன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சில்க் த்ரெட் டிசைன்ஸ்னு சொல்லிவிட்டு நான் ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நான் பண்ண டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணாலே தெரியும். அதில் வந்து லோரியல்ஸ் இந்த மாதிரி போட்டு கீழே வந்து ஜும்கா வந்து சில்க் த்ரெட் ஜும்கா போட்டிருப்போம். ஸோ அதுதான் மெத்தட் வந்து சேம் தான். நம்ம டிசைன்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். இதே இது ப்ளூ கலர் பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் கோல்டன் கலர் அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது சொன்ன மாதிரி தான் லோரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீட்ஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிங்கு வந்து இது தான், மெத்தட் இது தான். நான் வந்து இப்போ காட்டுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பேசிக் மெத்தடு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காட்டிகிட்ருக்கேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதை லைட்டாக தான் ஓப்பன் பண்ணணும், ரொம்ப ஓப்பன் பண்ணணும்னா. அதுக்கப்புறம் இதை வந்து வளைச்சி விடணும் இல்லையா, அதே இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி விடுங்க, போதும். இது வந்து கலந்து வருது, அப்போ இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணணும் அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா 2 செட்டு இருக்கும் இல்லையா, ஒரு பேராக தானே இருக்கும். இன்னொரு இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இதை முடித்ததுக்கப்புறம் அதில் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்ப அந்த செட்டை வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ளூ கலரில் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த ப்ளூ கலருக்கு பதிலாக இந்த மாதிரி பீட்ஸ், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லி எனக்கு சில்க் த்ரெட்டில் தான் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன பீட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ரேப் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ரேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது இதுக்குள்ளேயே வந்து ரொம்ப சின்ன சைஸு. ஸோ இந்த சைஸை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ரேப்பிங்னாலே வந்துட்டு ஃபைனாக வரணுங்க. அதாவது மேலே ஓவர்லாப் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ரேப் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர் இந்த ரெடிமேடாக கிடைக்கிற இந்த ஸ்டோனுக்கு வரலாம், இந்த இதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் இதை காட்டுறேன். ஸோ இதுதான். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.